வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஹீரோ சூர்யாவுக்கு சின்ன வயசுலேருந்து சிரிக்கவே மாட்டாரு, சிரிப்பு வராது, டக்கு டக்குன்னு கோவப்படுவார், எல்லாத்தையும் போட்டு அடிப்பாரு. அவருக்கு ஒரு லவ் ஒன்று வருது. ஆனால் இவர் சண்டை இந்த கோவத்தை எல்லாம் விட்டால் மட்டும்தான் அந்த பொண்ணு கூட ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு கும்பல் சூர்யா கிட்ட உனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை கண்டிப்பாக கிட்ட சொல்லணும், அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணை கொன்றுன்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் சூர்யா என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறாரு, அதான் படத்தோட கதைங்க. படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்கும் போல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் தான் வருது. சூர்யா சார் ஆக்டிங்லாம் அப்படி இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சூர்யாவுக்கும் பூஜா ஹெக்டேக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பேரிங் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க நல்லா இருக்குங்க. கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுது. படத்தில் 15 நிமிஷம் சிங்கிள் ஷாட் சீன் வருதுங்க. அந்த சீனில் பாட்டு இருக்குது, ட்ராமா இருக்குது, ஃபைட்டு இருக்குது, காமெடி இருக்குது, எமோஷன் இருக்குது. எல்லாத்தையும் எப்படி கொண்டு வந்து மேக் பண்ணாங்க தெரியவே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய டியூரேஷனில் ஒருத்தவங்க எதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த சீன் வேஸ்ட் ஆயிரும். மறுபடியும் ஃபஸ்ட்டு தான் எடுக்கணும். அந்த சீன் படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரீசெண்டாக வரக்கூடிய பெரிய படத்தில் பழைய பாட்டை எடுத்து உள்ளே வச்சுறாங்க. இந்த படத்துலேயும் அந்த சாங்லாம் வச்சுருக்காங்க, பார்க்க நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் படத்தில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்னா சண்டை, ஸ்டண்ட்டு, ஃபைட்டு தாங்க. அவ்வளோ சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு 6-7 சண்டை இருக்குது. அத்தனை சண்டையும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. படத்தில் ஒரு 3 சீனில் சூர்யா சார் சட்டை கழட்டுறாங்க. ஆனால் அது வந்து அன்னெசரியாக கிடையாதுங்க. அந்த சட்டை கழட்டுறதுல பின்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது கதைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் படத்தில் நடிக்கக்கூடிய ஜோஜி ஜார்ஜ், ஜெயராம், டானக்காரன் தமிழ், ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பாருங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்குது. முக்கியமாக கலர் டோன், படத்தோட கிரே ஸ்டைல்லாம் நல்லா இருக்குங்க. சின்ன வயசுலேருந்து சிரிக்காத சூர்யா ஒரு இடத்துல சிரிக்க ட்ரை பண்ணுவார் கண்ணாடி முன்னாடி. அந்த சீன் சூப்பராக இருக்கும். குறிப்பாக இன்டர்வெல்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்மைல் வருங்க. அந்த சிரிப்பு சிரிக்கும் போது அது அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப நேச்சராக இருக்கும். அந்த சீன் வந்து அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு சீனில் ஒரு கேரக்டர் சூர்யாட்ட சொல்லுவாங்க, நீங்கள் அந்த பொண்ணுக்கு கிடைக்காதது அந்த பொண்ணுக்கு தாங்க நஷ்டம், அந்த பொண்ணுக்கு லக்கில் விடுங்கன்னு சொல்லும் போது சூர்யா சொல்லுவாங்க, பேசாமல் நான் லக்கியாக இருந்திருக்கலாம். அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருக்குங்க. செகண்ட் ஹாஃப்ல சூர்யா சார் ஜோஜாஜ் கிட்ட நக்கல் பண்ணுவார், ஹியூமர் பண்ணுவார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யா பண்ணக்கூடிய இந்த விஷயம் நல்லா இருக்கு பார்க்க. சந்தோஷ் நாராயணோட பாட்டு அவ்வளோ ஆப்டா படத்துக்கு இருக்கு. பின்னணி இசை சூப்பராக பண்ணியிருக்காருங்க. ஆனால் படத்தில் வழக்கம் போல் கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் என்னென்ன சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குமோ இந்த படத்துல இருக்குது. குறிப்பாக ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ½ தான் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. இந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் படத்தோட டைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ரெட்ரோ கீழே லவ், லாஃப்டர், வார்னு போட்டிருப்பாங்களே, அதை படத்தில் தனித்தனி செக்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. லவ்னு போடுவாங்க ஒரு செக்மெண்ட்டில், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா லவ் மட்டும் இருக்காது, எமோஷன் இருக்குது, ஃபைட் இருக்குது. லாஃப்டர்னு ஒரு செக்மெண்ட் வரும். அந்த லாஃப்டர் செக்மெண்ட்டில் சிரிப்பே வராது அவ்வளோவா, ஆனால் அதில் சாங்ஸ்லாம் வருது. வார்னு போடுவாங்க, வாரில் எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கும். இந்த செக்மெண்ட்டே தேவையில்லை. அப்படியே படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக கொண்டு போயிருக்கலாம். நமக்கு ரொம்ப பிடிச்ச சாங்லாம் ஃபுல்லாக கேட்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த கண்ணாடி பூவே, கனிமாலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பாட்டுக்கு இடையில டைலாக் இது மாதிரி ஃபைட்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கிரியேட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா மியூசிக் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸ்ரேயாக்கும் சூர்யாக்கும் சாங் ஒன்று வருங்க, ஐட்டம் சாங், தேவையில்லை படத்துக்கு. படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 50 நிமிஷங்க. உங்க ஈஸியாக 20 நிமிஷத்தை தூக்கி கட் பண்ணியிருக்கலாம். அப்படி கட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் செம்ம ஸ்க்ரீன் பிளே ரேசியாக போயிருக்கும். ஏன்னா ஃபுல் ஃபீலாக படத்தை பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இடிக்குதுங்க, லேகாக இருக்கோ, ஒரு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்களே அந்த மாதிரிலாம் தோணுது. குறிப்பாக கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா XX அந்த கிளைமேக்ஸை பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சுங்க. ஓவராலாக படம் பார்க்கும்போது சூர்யாவுக்கு இது நல்ல படமாகவே இருந்துச்சுங்க. ப்ரீவியஸ் படத்தை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வர வந்து பார்க்கும்போது ஓகே செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு நார்மல் ஆடியன்ஸாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாங்க, தப்பே கிடையாது.